பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புறதற்காக ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அதனால் நம்ம விடுதலை பெற்றோம் என்று நம்ம ஜெபம் பண்ணினோம். ஆமாம் தானங்க. இன்றைக்கும் ஆண்டவர், நீ பாவத்தை அறிக்கையிட்டது உண்மைதான், நீ என்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தது உண்மைதான், ஆனால் உன்கிட்ட மனம் திரும்புதலுக்கான ஏற்ற கனி இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கும் நம்ம கிட்ட அந்த கனி, மனம் திரும்புதலுக்கான கனி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா ஒரு சில நபர் சொல்லலாம், சிஸ்டர் மற்றவங்க பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அவங்க மேலே அன்பே வரமாட்டேன் சிஸ்டர், அது ஏன்னு தெரியல, அவங்கள பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக தான் இருக்குண்ணா. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் ஒரு நபரை நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி அவங்க மீது நமக்கு வெறுப்பு வரக்கூடாதுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்திருக்கும் போது அவரை போல் நம்மளால் முடியலையா ஆண்டவரே, நீர் என்னை நடத்துங்கப்பா, மற்றவர்கள் மீது அன்பு கூற எனக்கு கிருபை பாராட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தருவாருங்க. பிரியமானவர்களே, நம்மளால் முடியாது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, என்னை என்று உங்களால் ஒன்றும் செய்யலாது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தாய் தகப்பனை எங்கே போனாலும் வந்தாலும் இருக்காங்களான்னு நம்ம ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தானேங்க நம்மளோட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுதுமே நம்ம பிள்ளைங்க தானேங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என் தகப்பன் தானேங்க. அப்போ நம்ம கேட்கும்போது ஆண்டவர் உடனே இறங்கி வந்து அவருடைய அன்புனால் நம்ம நிரப்புவார். தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கும்போது மற்றவங்க மீது நம்ம வெறுப்பு காட்ட முடியுமா? முடியவே முடியாதுங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கும் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நமக்கு கொடுப்பார். நான் மனம் திரும்பிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் மன்னிப்பு இல்லைங்க. நம்ம மனம் திரும்பணும், அது நமக்கு வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் காணப்படணும். ஓகேவா? அன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நமக்கு கொடுப்பார். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன்ப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எனக்காக பட்ட பாடுகள், எனக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அப்பா, என்னுடைய பாவத்தை நிமித்தம் அல்லவா நீர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நொறுக்கப்பட்டீரே ராஜா, வாதிக்கப்பட்டீரே ஆண்டவரே, அதை நான் நினைவு கூறுகிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த எனக்கு நீர் தயவு பாராட்டுங்க ஆண்டவரே என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே எப்பொழுதே ஆண்டவரே இந்த கனிகளை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்போ அந்த கனிகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அன்பு எங்கள் இருதயத்தை ஆள கடவுதாக ஆண்டவரே, சமாதானம் எங்கள் உள்ளத்தை ஆள கடவுதாக ஆண்டவரே, சந்தோஷம், நீடிய பொறுமை அப்பா, சாந்தம் அப்பா, இச்சை அடக்கம் எங்கள் அப்பா சிந்தனையில் இருதயத்தில் என் தேவன் தாமே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, வாஞ்சித்து தாகத்தோடு கேட்குறாங்க அப்பா, என் தேவன் தாமே நீர் அவர்களுக்கு கொடுத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Stay blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.